பிரம்மச்சாரியம் சற்றும் பிசகாத ஆஞ்சநேயருக்கு ஒரு மகன் உண்டு. மனைவி கூட உண்டு. ராம அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவிற்கு உதவியிற்காக மகேஸ்வரன் அம்சமாக பிறந்தவர்தான் வாயுபுத்திரரான அனுமன். கேசரி அஞ்சனை தம்பதியருக்கு வாயு பகவான் வரம் தர அவர்களது மகனாக சிவன் அம்சமாக பிறந்தார். அவர்தான் ஆஞ்சநேயர். ராம ராவண யுத்தத்தின் போது ராவணனுக்கு உதவி வந்தவன் அவனது உற்ற நண்பனான மயில் ராவணன். மாயைகளில் வல்லவனான அவன் விபீஷ்ணன் போல் வடிவமெடுத்து ராம லக்ஷ்மணரை தன் இருப்பிடமான பாதாள உலகிற்கு கடத்தி கொண்டு போனான். ராம லக்ஷ்மணரை மீட்டு கொண்டு வருவதற்காக பாதாள உலகிற்கு போனார் அனுமன். மயில் ராவணனின் அரண்மனையை கண்டுபிடித்து அதனுள் நுழைய முயற்சித்தார். அப்போது அவரை தடுத்தான் ஒரு இளைஞன். தன்னை வென்றாலே அரண்மனைக்குள் நுழைய முடியும் என்று சொல்லி எதிர்த்தான். விளையாட்டாய் அவனை வென்றுவிடலாம் என்று நினைத்தார் அனுமன். ஆனால் அவனோ கொஞ்சமும் சோர்வின்றி அவரோடு போரிட்டான். முடிவே இன்றி சண்டை நீண்டு கொண்டே போக சற்றே நிறுத்திவிட்டு, இவ்வளவு வீரத்தோடு சண்டையிடும் இளைஞனே நீ யார்? உன் பெற்றோர் யார்? கேட்டார் அனுமன். அவன் சொன்ன பதில் அனுமனையே அதிர செய்தது. வல்லமை மிக்க வானர வீரரான அனுமனுக்கும் சுவர்ச்சலா தேவிக்கும் பிறந்தவன் நான். மகரத்துவஜன் என் பெயர், கம்பீரமாகச் சொன்னான் இளைஞன். திடுக்கிட்டு போன அனுமன் தான் யார் என்பதை அவனுக்கு சொன்னார். பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கும் தனக்கு அவன் எப்படி பிள்ளையாவான் என்று கோபத்தோடு கேட்டார். அப்போது அங்கே வந்தால் சுவர்ச்சலா தேவி. அனுமனை பணிந்தாள். பராக்கிரம் மிக்கிறவரே, தாங்கள் பிரம்மச்சாரியம் பிசகாமல் வாழ்பவர் என்பது உண்மைதான். அதே சமயத்தில் இவன் உங்கள் மகன் என்பதும் உண்மைதான். சீதா பிராட்டியை தேடி தாங்கள் இலங்கைக்கு சென்றபோது உங்கள் வாளில் தீ மூட்டப்பட்டதல்லவா? அத்தீயில் இலங்கையை எரித்துவிட்டு கடலே உங்கள் வாளை நினைத்து தீயை அணைத்தீர்கள். அப்போது உங்கள் வியர்வை கடலில் விழுந்தது. மகரமீன் வடிவில் கடலில் நீந்தி கொண்டிருந்த நான் அந்த வியர்வையை விழுங்கினேன். அதன் விளைவாக என் கரு உருவாகி பிறந்தவன் இவன், நம் மகன். ஆச்சரியத்தோடு ஆஞ்சநேயர் கேட்டு கொண்டிருக்க தொடர்ந்த சுவர்ச்சலா தேவி மயில் ராவணன் மாயையால் மயங்கி மகரத்துவஜனை அடிமைப்படுத்தி வைத்திருப்பதையும் சொன்னாள். பிரம்மச்சாரிய விரதம் கெடாமலே தனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பதை அறிந்து மகிழ்ந்தார் மாருதி. பின் மயில் ராவணனின் மாளிகைக்குள் நுழைந்து மாயைகளை அழித்து அவன் மரணத்துக்கும் வழிவகுத்தார். ராமரின் ஆசையோடு தன் மகனை பாதாள உலகிற்கு மன்னனாக்கினார். பிள்ளையாரும் முருகனும் எப்படி சிவசக்தியின் நேரடி ஐக்கியம் இல்லாமல் பிறந்தார்களோ அப்படியே சிவன் அம்சமான அனுமனுக்கும் அம்பிகையின் அம்சமான சுவர்ச்சலா தேவிக்கும் பிறந்தவன்தான் மகரத்வஜன். இந்த ஆன்மீக கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. மேலும் இது போன்ற ஒரு ஆன்மீக கதையுடன் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.